ஹாய்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, ஐ வாண்ட் யூ. இது தேர்ட் பார்ட்டா ஓகேவா? இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஓகே, நம்ம லாஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்துருப்போம்? வயனும் ஜிம்மினும் மீட் பண்ணுறதை பார்த்துருப்போம். சண்டை அவங்க ரெண்டு பேரையும் அப்பா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ நிலாக்கு இது ஒரு மாதிரி வியார்டா இருக்கா. கொஞ்ச நேரம் திருட்டு மொழி வலிக்கிறான். அப்புறம் அவளும் ஒரு டாக்டர் தானே. ஸோ சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜானி என்ன பண்ணியிருப்பான்? ஸோ ஒயன்கிட்டே இருந்திருப்பான். ஒயன் என்ன சொல்லியிருப்பான்னா, "போய் அப்பா கிட்ட தூங்குப்பா" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒயன் கொண்டு போய் சன்ன அவங்க அப்பா கிட்ட விட்டுருப்பா, ஜிமின் கிட்ட. ஜிமின் கிட்ட கொஞ்ச நேரம் இருந்து அமைதியா இருந்தவன் ஜிமின் கிட்ட, "பா நம்ம அம்மா கிட்ட போய் தூங்கலாம், அம்மா கிட்ட போய் தூங்கலாம்ன்னு" சொல்லி ராவடி பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க 2 பேரும் சீட்ஸ் சேஞ்ச் பண்ணி உட்காந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தூங்கியிருப்பாங்க. ஸோ தூங்கும்போது என்ன இருக்கும், ஒரு கியூட் ஃபேமிலி மாரி இருந்திருக்கும். ஸோ ஜங்குக் ரெஸ்ட் ரூம் போலான்னு தூக்கத்துலேருந்து எழுந்து போறவரு, இத பார்த்துட்டு "செம்ம கியூட்டா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் அவரோட பேக்ல அந்த கேமரா எடுத்துட்டு வந்து பிக் எடுக்கிறாரு. ஸோ அந்த ஃப்ளாஷ் ஷோ கேட்டு நம்ம சான் முழிச்சுக்கிறான். ஸோ முழிச்சோன்னே என்ன ஆகுது, "அங்கிள் என்ன தூக்கிக்கோங்க. நம்ப அப்பா, அம்மாவ மட்டும் எடுக்கலாம். சரியா?" அப்படி சொல்றான். ஸோ நம்ம ஜங்குக்கும் "செம்மையா இருக்குடா ஐடியா" அப்படின்னு சொல்லிட்டு ஐடியான்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கோக்கும் வந்து சன்ன தூக்கிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இவங்க எல்லாம் 2 பேரும் க்யூட்டா தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஹக் பண்ண போஸ்ல தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அத நம்ப அம் வ எல்லா மெம்பர்ஸுமே வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு க்யூட்டா இருக்கலான்னு பேசிட்டே இருக்கேன். ஸோ நம்ப ஷிவ் வேக வேகமா வரான். "யாருடி இந்த பசங்கலாம்? இத்தன பசங்க கூட பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட சண்ட போடுறான். அப்பதான் அவன் ஒண்ணு நோட்டீஸ் பண்றான். ஸோ வயனோட ஷோல்டர்ல இன்னும் ஜிமினாவோட ஹேண்ட் இருக்கிறத பார்த்து அந்த ஹேண்ட வேகமா எடுத்து விட்டுட்டு, "அடி பாவி மவளே! எவன்டி இவன்?" அப்படின்னு சொல்லி சண்ட போட்டுட்டு இருக்கு. நம்ம நிலா கம்பேர் பண்ண ட்ரை பண்றா கைய பிடிச்சு. அத பார்த்த தியோங்க்கு வந்து ஒரு மாரி காண்டா இருக்கு. "என்னடா இவன் இந்த பக்கம் வரான்?" அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கேன். ஸோ வந்து என்ன ஆகுது, ஸோ ஷிவ் செம்மையா வந்து இது இன்னும் இவங்க யாருன்னு புரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும், நம்ம ஃப்ளைட்டும் வந்து லேண்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பார்ட்ல பார்க்க போறோம். ஓகேவாடா? ஸோ பார்ட்குள்ள போயிரலாம். இப்போ தேர்ட் பார்ட் பார்க்க போறோம். ஸோ ஏர்போர்ட்லயும் வந்து இறங்கிறாங்க. ஸோ நம்ம ஷிவ் நீங்க சொன்னா தான் வருவேன்னு சொல்லிட்டு போய் ஏர்போர்ட்ல இருக்க சேர்ல உட்காந்துட்டு, "நீங்க சொன்னா தான்டி வருவேன். இல்ல நான் வரவே மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம நிலா பொறுமையா உட்காந்து சொல்றா, "இப்படி ஆயிடுச்சுடா" அப்படிங்கிற மாரி சொல்ல. ஸோ நிலாவுக்கும் புரியல, இவன் ஏன் இவ்வளோ அம்மா அம்மான்னு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு. பையன் சொல்றான், "என்னன்னு தெரியல. அந்த பையன் அம்மா அம்மான்னு கூப்பிட்டா எனக்கு புரியல. என்ன மாரியே அவங்க அம்மா இருப்பாங்க போல. அதனால அம்மா அம்மான்னு கூப்பிடுறான்." அப்படி சொல்ல, "ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போறாங்க. ஸோ நம்ம ஷிவோட அம்மா கால் பண்ணியிருக்காங்க. ஷிவோட அம்மா கால் பண்ணிட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? கொரியா போயிட்டியா? உன் தங்கச்சி இப்படி கல்யாணத்த நிறுத்திட்டா?" அப்படி இப்படிங்க. "ஆமா, அவளும் என் கூட தான் இருக்கா." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவங்க அம்மா ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றாங்க. "உன் தங்கச்சி கல்யாணத்த நிறுத்தியிருக்கான்னா, ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அவள கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோ. அவள மட்டும் பார்த்துக்காத. நிலாவும் நம்ம வீட்டு பொண்ணு தான். நீ தான் நல்லா பார்த்துக்கணும். அவளுக்குன்னு இருக்கிறது நாம மட்டும் தான். வயனோட வீட்ல வயனையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். நிலாவையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்னதான் உங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்டா இருந்தாலும், அவ எனக்கும் பொண்ணு மாரி தான். நிலாவ ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. வயன, நிலாவ நான் உன் பொறுப்புல தான் கொரியா அனுப்பியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிவோட அம்மா ஷிவுக்கு அட்வைஸ் பண்ண, ஷிவோட அப்பா கால பிடுங்கி, "டேய் மகனே, என் மகன் நல்லா இருக்காளாடா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப நம்ம ஷிவ் சொல்றான், "அப்பா நான் தான் உன் மகன். என்ன கேட்காம எப்ப பாரு வயன பத்தியே கேட்டுட்டு இருக்க. எனக்கு ஜெலஸ் ஆகுதுப்பா." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஷிவோட அப்பா ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாரு. "டேய் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன்ன கொஞ்சுறேன், செல்லமா பார்த்துக்கிறேன். உன்ன ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆனா வயன பத்தி ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தியாடா? அவங்க அப்பா எப்ப பாரு அவன்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். என்னதான் என் தம்பியா இருந்தாலும் அவன் பண்றது எனக்கு ஹர்ட் ஆகுது." அப்படிங்கிற மாரி நம்ம ஷிவோட அப்பா ஷிவ் கிட்ட சொல்ல, "சரிப்பா, சரிப்பா, சரி உன் மவள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்" அப்படிங்க. நம்ம ஷிவோட அப்பா ஷிவ் கிட்ட இன்னொன்னு சொல்றாரு. "டேய் என் மகள மட்டும் இல்ல, நிலாவையும் நல்லா பார்த்துக்கோ ஓகேவா? அவளுக்கு வந்து யாரும் இல்லங்கிற ஒரு கஷ்டமே அவளுக்கு வந்திருக்க வரக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஷிவும் "சரிப்பா சரி, 2 பொண்ணுங்களையும் என் கண்ணு மாரி பார்த்துக்கிறேன் சரியா? அவங்கள ஒருத்தன் கையில புடிச்சு குடுக்குற வரலும் 2 பேரும் என் கண்ணு. ஒண்ணு நிலா, ஒண்ணு வயன் சரியா?" அப்படின்னு சொல்லி அவன் ஃபன் பண்ணிருக்கான். இதெல்லாம் கேட்குற நிலாவுக்கு சிரிப்பு வருது. நிலா வந்து சிரிக்கிற சவுண்ட் கேட்டோனே, அப்பா வந்து நிலா கிட்ட குடு, நான் நிலா கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. நிலாவும் அப்பாவும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் அப்பான்னு சொல்றது ஷிவோட அப்பா ஓகேவா? ஸோ 2 பேரும் பேசி முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கவங்க பிளேசஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ ஃபியூ டேஸ் இப்படியே போகுது. நம்ம வயன் அண்ட் ஷிவ் ஆம் வந்து நம்ம நிலா. அ வயன் வந்துட்டு ச பீடியாட்ரிஸ்ட். ஸோ நம்ம நிலா வந்துட்டு சைக்கியாட்ரிஸ்ட். நம்ப ஷிவ் வந்து கார்டியாலஜிஸ்ட். இவங்கலாம் இது படிச்சுட்டு இருக்காங்க தனித்தனியா. ஓகே. ஸோ இதுக்கு இவங்க மேஜர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவாடா? ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு போறாங்க. 3 பேரும் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம
ஒயின் வந்து வாக்குக்கு சேந்துரா. ஒரு கொரியால பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் உங்களுக்கு இன்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் போய் ஜாயின் பண்றாங்க. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் போகுது. ஸோ இது வீக்கெண்ட். ஸோ நம்ப ஜிம்மன் அண்டு சன்னு வந்து கார்டனில் உட்காந்துருக்காங்க. ஜிம்மின் வந்து சன்னுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு. சாப்பாடு அப்படின்னு சொல்லி கதை சொல்லி ஸோ நிறையா எப்படி சொல்கிறது, சன்னுக்கு ஸ்டோரி கேட்க பிடிக்கும். அதுவும் ஸ்பேஸ்ஷிப் ஸ்டோரிஸ் அப்படி சொல்கிறது சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஜிம்மின் கதை சொல்லி சொல்லி ஊட்டிட்டு இருக்காரா. ஸோ நம்ம சன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு ஒரு க்யூட் எப்படி சொல்கிறது, இவங்க 2 பேரும் க்யூட்டாக சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஜாங்கோக் அண்ட் அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஜங்குக் கேட்குறான் ஜிமினை பார்த்து, டாடி எனக்கு ஸ்பேஸ்ஷிப் கதை சொல்லுங்க அப்படி சொல்லி சொல்கிறானா. சன்னு மாதிரியே நம்ம ஜிமின் இருந்துட்டு தலையிலே அடிச்சுட்டு, என்னடா என்னோட மகன் மாதிரி இமிடேட் பண்ணிட்டு இருக்கியா, என்னோட பையன் இவ்வளோ அழகா சொல்கிறான், நீயும் தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறான்னா டேங்கோட கையை பிடிச்சிட்டு, டாடி பாருங்க நான் அடிச்சுட்டான். சாரி இந்த சீன் வேணா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே அப்படிங்க. சாரி. ஸோ அப்படி சொல்ல ஜிமினா மாதிரியே நம்ம டேங் பேசுகிறாரு. ஆமாடா அங்கிள் கிட்ட சேராத. ஸோ இந்த அங்கிள் ரொம்ப பேட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் சொல்கிறாரு. அதுக்கு ஜங்குக்கு இருந்துட்டு ஜிமின் டாடின்னு டேங்க கூப்பிட நம்ம ஜிமின் சொல்கிறோம், என்னையும் என் பையன் 2 பேரும் சேர்ந்து இமிடியேட் பண்ணாதீங்கடா, அப்புறம் 2 பேரும் கொன்னுடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ டேங் ஜிமினாகவும் ஜங்குக்கு வந்து சன்னாகவும் ஆக்ட் பண்ணுறதுனால ஜிமின் அப்படி திச்சார். ஓகேவா. இப்படி ஒரு க்யூட்டாக போயிட்டுருக்கா. ஃபியூ டேஸும் போகுது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட்லி மழை நல்லா பெய்யுது. நம்ம சன்னு வந்து கொஞ்சம் வாலு பையன், யார்கிட்டையும் பேசலனாலும் திருட்டுத்தனமாக போய் மழையில் நனைஞ்சிட்றானா. ஸோ ஃபுல் ஃபீவர். ஸோ ஸ்கூலில் வந்துட்டு அவன் வேணும் நனைஞ்சிருக்க மாட்டான், ஒரு ரீசன் இருந்திருக்கும். அதை நினச்சிட்டே நடந்து போகும்போது தான் மழை பெஞ்சிருக்கும். ஸோ வந்து வாலு பையன் இந்த மழை சீன்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க ஓகேவாடா. ஸோ சன்னு வந்து ஒருத்தவங்க வந்து புலி பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஃபீல் பண்ணிகிட்டே நடந்து போகும்போது தான் ஹெவியாக மழை பெஞ்சிருக்கும். ஸோ அந்த மழையில் நடக்க அவனுக்கு ஃபீவரும் வந்துடுது. ஸோ வந்து ஜிமினா வந்து ஒரு மீட்டிங்க்கோசரம் பூசான் போயிருப்பான். ஸோ சங்குக் அண்ட் டயோங் தான் வந்து சன்னை பார்த்துக்கிறது. ஸோ ஃபீவர்னோட 2 பேரும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. வேற எந்த ஹாஸ்பிட்டல், நம்ம ஒயன் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் தான் வேலை. நம்ம சென்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ சென்னை இருந்துட்டு நல்லா எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது மயக்க ஸ்டேஜில் தான் இருப்பான், தூக்கத்திலேயே தான் இருப்பானா. ஸோ ஒயன் வந்து ஒயனோட ஹெட் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்னை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ வந்து ரவுண்ட்ஸ் வரும்போது பார்த்தா ஒயன் வந்து சென்னை பார்த்துருப்பாரா. சென்னை பார்த்தோன்னே என்ன இந்த பையன் இங்கே இருக்கான், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஸோ பக்கத்துலேயே ஹெட் டாக்டர் இருக்கனால எதுவும் பேச மாட்டேங்கிறா. ஸோ அந்த டைம்னு பார்த்து ஜங்குக்கையும் டயாங்கையும் பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னு கண்ணிலே கேட்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே ஜங்குக் அண்ட் டயாங் சொல்கிறாங்க. இவளும் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வரும்போது நம்ம சன்னத்தை சுற்றி அவனோட கிளாஸ்மேட்லாம் நின்று பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ பேசிகிட்டே இருக்க எல்லாரும் போயிடுறாங்க. அதில் 3 4 பசங்க மட்டும் நின்றுட்டு சன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ஆமாம் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்க உங்கள் அம்மா கூட உன் கூட இல்லை, உங்கள் அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கல போல், அதான் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க சன். என்னெல்லாம் எங்கள் அம்மா தான் நல்லா பார்த்துப்பாங்க தெரியுமா, உன்னெல்லாம் உங்கள் அம்மா பார்த்துக்கவே மாட்டாங்க, உங்கள் அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல ஒயன் இதை கேட்குறான். அவளுக்கு எப்படின்னா ஒரு மாதிரி மென்டலி எங்கேயோ போகுது மைண்டு. ஸோ ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி இருக்கான். ஸோ அவள் கண்ணெல்லாம் கண்ணீர் கலங்கியிருக்கு. வெளியே நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஸோ கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. ஸோ வெளியவே நின்றுட்டு இருக்காளா. ஸோ அந்த பசங்களாம் வெளியே போயிடுறாங்க இப்படி பேசிட்டு. ஒரு மாதிரி சன்னாங்க அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டான் மயக்கத்துலேருந்து எழுந்தோன்னே. ஸோ ரெஸ்ட்டும் போயிருந்த டயம் வெளியே வந்தோன்னே ஏன்டா அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம சன் சொல்கிறான், அங்கிள் அங்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி அழறான். ஸோ நம்ம டயம் பக்கத்தில் போய் ஹக் பண்ணிட்டு அழுகுறான். கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, அழக்கூடாது ஓகேவா, உங்க அம்மா எங்கேயும் போல காட் கிட்ட தான் போயிருக்காங்க அப்படிங்க. இந்த வாட்டியும் ஒயன் நோட்டீஸ் பண்ணுறான். அது வரலும் தெளிவாக இருந்த பொண்ணு கதவை சாத்திட்டு போயிருப்பாங்க அது குட்டி பசங்க போகும்போது. ஸோ ஒரு ஓரளவுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ ஒயன் வந்து அந்த பசங்க பேசுனது, டியோங் பேசுனது எல்லாத்தையும் ஒரு ஒரு மாதிரி மைண்டில் போட்டு அவளோட மைண்ட் தாட்டே வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ அவள் ஃபேட் அவுட் ஆகி கீழே விழுறா. கதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே விழ போக ஸோ பின்னால் ஹோபி வந்து வந்திருப்பார். ஹோபி, சுகா, ஜின்னு, ஆரம் எல்லாம் வந்திருப்பாங்க. சன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் மயங்கி கீழே விழ போக ஹோபி தான் பிடிக்கிறாரு. பிடிச்சி கொண்டு போய் ஸோ சன்னோட ரூமில் இருக்க கவுச்சில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்ச அடுத்த செகண்ட் டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாரு. உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டருக்கே உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வந்து பாருங்கயா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொல்கிறாரா. ஹோபி இருந்துட்டு ஓகேன்னு சொல்கிறாரு. ஸோ வந்து டாக்டரும் செக் பண்ணிட்டு இது நார்மல் தான், ஸோ டிப்ரெஷன் ஒரு மாதிரி பிபி லோ ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அவள் கண்ணில் கண்ணீர் இருக்குது, அவன் மயக்கத்துலேருந்து எழுதிட்டா. ஸோ பிடிஎஸ் மெம்பர்லாம் சுற்றி இருக்காங்க. ஜங்குக் சாரி
ஜிம்மின தவிர மித்த எல்லா மெம்பர்ஸும் சுத்தி இருக்காங்க. ஸோ வயன் வந்து அவளோட கண்லேருந்து கண்ணீர் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. அவ பாட்டுக்கு இவங்க இவங்க கேட்குறாங்க, "எதுக்கு மயங்கி விழுந்த? என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? எத பார்த்து பயந்த?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கா. ஸோ வயன் வந்து தள்ளி விட்டுட்டு அதாவது நகர்ந்து அவ பாட்டுக்கு போறா. வெளிய போனா இவ மயங்கி விழுந்துட்டாங்கிற விஷயம் நம்ம கார்டியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வரலும் போயிடும். நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒர்க்குக்கு சேர்ந்த வயன்ற ஒரு பீடியாட்ரிஸ்ட் டாக்டர் மயங்கி கீழ விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம ச சிவ்வெல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடி வருவான். ஸோ அடிச்சு புடிச்சு ஓடி வர, ஸோ நம்ம நிலாவும் அடிச்சு புடிச்சு ஓடி வருவா. ஸோ என்ன ஆகுது, இவங்க 2 பேருமே ஒட்டுக்கா வந்துட்டுருக்கா. ஸோ நம்ம வயன் வந்துட்டு அழுதுட்டே வெளிய போறா. ஸோ அழுதுட்டே வெளிய போயிட்டு இவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணி தான் போறா. ஆக்சுவலி சொல்லப்போனா இவங்க 2 பேரும் இடிச்சுட்டே தான் போறா. ஆனா அவ கவனிக்கல. அவ பாட்டுக்கு அழுதுட்டே போயிட்டுருக்கா. ஸோ அந்த டைம்ன்னு பார்த்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் பின்னால வர. ஸோ சிவ் கேட்பான், "என்னாச்சு? எதுக்கு அவ அழுதுட்டே போறான்னு?" சொல்ல, "நீங்க உள்ள வாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆ ஆரம்பிச்சோல, சரி அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன ஆச்சு? ஏன் பையனுக்கு உடம்பு சரியில்ல?" அப்படிங்கிற மாரி கேட்க, இப்படி ஸ்கூல்ல புல்லி பண்ணியிருக்காங்க. உனக்கு அம்மா கிடையாது. உங்க அம்மா உன்னையும் உங்க அப்பாவையும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு புல்லி பண்ணதுல இவன் மழையில நனைஞ்சிருக்கான். ஸோ அதனால ஃபீவர் வந்துருச்சு. அந்த பசங்க திரும்ப வந்து இவன புல்லி பண்ணிட்டு போயிருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ ஷிவ்க்கு ஏதோ புரியுது. வயன் ஒரு வேளை இத கேட்டிருப்பாளோ அப்படிங்க நெனச்சிட்டு இருக்காரு. நிலாலாம் அவ்வளோதான் கண்லேருந்து கண்ணீர் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கும் புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி அத கேட்டதுனால தானே வயன் மயங்கி விழுந்திருப்பா. ஆக்சுவலி சின்ன வயசுல வயனும் ஒயின் கூட படிக்கிற பசங்களும் மொயன வந்து எப்படி இப்போ இதே மாதிரி சன் இப்போ எப்படி புள்ளி ஆகி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கானோ அதே மாதிரி இதே விதத்தில் நம்ம வயனையும் ஃபோர்ஸ் பண்ணி புள்ளி பண்ணியிருக்காங்க. உன்னோட அம்மா வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு வேற ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு. உங்கள் அப்பா உன்னை விட்டுடுவாரு. உன்னை பாசமாகவே பார்த்துக்கிறது இல்லை பார்த்தியா, அப்படி இப்படிலாம் புள்ளி பண்ணியிருப்பாங்க. அதனால ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிருப்பான். ஸோ அந்த விஷயம்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சுங்கிற விஷயம் நிலாவும் சிவும் புரிஞ்சுக்கிறாங்க. சிவா அறக்க பறக்க ஓடுறான். என்ன ஆச்சுன்னு மித்த மெம்பர்ஸ்லாம் கேட்க நம்ம நிலா அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஸோ சிவ் வந்துட்டு அறக்க பறக்க ஓடுறான். ஓடி போய் நம்ம வயனை தேடுறான். ஸோ வயன் வந்து அந்த எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்திருப்பா. ஸோ பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்திருப்பா. ஸோ மழை இப்பயும் பெய்யுது, நல்லா மழை பெய்யுது. என்ன ஆகுதுன்னா வந்துட்டு மழை பெய்யுதா, ஸோ அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர. ஸோ ஜிம்முன்னு வந்து பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு அறக்க பறக்க ஓடி வர. ஸோ நம்ம வயன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா நடந்து போயிட்டே இருக்கா. அவள் கையில் இருக்க ஸ்டெத்தஸ்கோப்பு, டாக்டர் கோட்டு, அவளோட டேகு எல்லாத்தையும் அவள் சுயநினைவு இல்லாமல் அவள் கையில் இருக்க ஒவ்வொன்றும் கீழே விழுந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம ஜிம்மின் ஒன்று ஒன்றா பொறுக்கிட்டே பின்னாலே போகிறாரு காரை விட்டு இறங்கி. ஓகேவா, ஒயன் போகிறத பார்த்து ஒரு மாதிரி பேய் அடித்த மாதிரியே பித்து பிடிச்ச மாதிரியே போயிட்டுருக்கா. ஸோ அதனால் ஜிம்மினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போக, ஸோ வந்து இவ இப்படி போட்டுகிட்டே போக அதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ வந்துட்டு ஒரு பில்டிங் மேலே வந்துட்டு போய் நிற்கிறாரு. ஓகேவா, ஸோ ஒயன் போகிறா. போயிட்டு அந்த இது இருக்கும்ல திட்டு மாதிரி, ஸோ அந்த திட்டு மேலே ஏறி நின்னுட்டா, சாரிம்மா நான் உங்ககிட்டயே வந்துடுறேன், எனக்கு இந்த வேர்ல்டில் வாழ பிடிக்கவே இல்லை, என்னை எல்லாரும் புள்ளி பண்ணுறாங்க, என்னை பார்த்துக்க என்னோட அம்மாவை தவிர என்னோட தங்கச்சி என்னோட அப்பாவுக்கு கூட என்னை பிடிக்கல, எனக்கு யாரையுமே பிடிக்கல, நான் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கையை பார்த்து பேசிகிட்டே இருக்கா. மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டே இருக்கா. ஸோ ஜிம்மன் வேக வேகமாக வந்தவர் அவரோட அவளுடைய கையை பிடிச்சி கீழே இழுத்து ஸோ இழுக்கிறாரு. ஸோ வயன் வந்து ஜிம்மின் மேலேயே விழுறான். ஸோ வந்து ஜிம்மன் ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்க. ஸோ என்னை விடு, நான் சாகணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, சன் என்ன கஷ்டப்பட்டானோ அதை நானே கஷ்டப்பட்டிருக்கேன், ப்ளீஸ் என்னை விடு, எனக்கு சன் கஷ்டப்படுறது பிடிக்கல, என்னை விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் ஜிம்மன் கிட்ட வாயேன்னு சொல்றா. ஜிம்மன் வந்து என்ன நம்ம பையன் கஷ்டப்படுறதுக்கு இந்த பிள்ளை கஷ்டப்படுது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் வாயன் காம் டவுன் ஆக மாட்டேன்றான். ஸோ ஜிம்மன் கேட்குறான், என்னாச்சு, ஏன் நீ சாகணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சின்ன வயசுலேயே என்னோட அம்மா இறந்துட்டாங்க, நான் பிறந்த கொஞ்ச நாளில் இறந்துட்டாங்க, நான் பிறந்தோட சாகலை, கொஞ்ச நாள் கழிச்சு தான் இறந்தாங்க, ஒரு 1 hour இருக்கும், அப்போ அப்படி தான் இறந்தாங்க. ஸோ எனக்கு ஸ்டெப் மதர் இருக்காங்க, அவங்க வந்து என்னை சொந்த பொண்ணாக தான் பார்த்துக்குறாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு எங்கள் அம்மா இல்லைங்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனா, அதுக்குன்னு அவங்கள எங்க அம்மா இல்லன்னுலாம் சொல்லல, என்னோட ஸ்டெப் மதர. பிகாஸ் ஏன்னா எங்க அம்மா இருந்து கூட என்ன எப்படி பார்த்துப்பாங்களான்னு தெரியாது. ஆனா, அவ்ளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி சொல்றா. அப்புறம் அவளே ரியலைஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் எதுக்கு உன்ட்ட சொல்லணும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது, ஜிமினா வயனோட கைய பிடிச்சு ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. பிகாஸ் ஏன்னா, சன்னுக்கு அம்மா வேணும்னு ரொம்ப கேட்டுட்டே இருந்திருப்பான். ஸோ, அதனால சன்னு வந்துட்டு அம்மா வேணும், அம்மா வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருப்பான். அதுவும் வயன பார்த்ததுலேருந்தே எனக்கு அம்மா வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சு கேட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ அதனால வயன்கிட்ட ஒண்ணே ஒன்று தான் கேட்குறாரு, "என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ வயன் வந்து கையை உதறி விட்டுட்டு போறா. ஸோ இதே ஃபியூ ஹார்ஸ் லேட்டர். ஸோ வயன் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. ஸோ எப்படி சொல்றது, ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு வயனோட வீட்டுக்கு போறேன். வயனோட வீட்டுக்கு போனா ஸோ நம்ம நிலா அண்ட் சிவ் உட்காந்துருக்காங்க.
சரி ரொம்ப மழையில நனைஞ்சிட்டே இருப்பாள, ஓடி வந்து நிலா ஹக் பண்ணிட்டு, "சரி விடுடி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சன்னுக்கு என்ன ஆச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரி விடு. உனக்கு நடக்கிற மாரி தான் சன்னுக்கும் நடந்திருக்கு. விடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்றாங்க 2 பேரும். ஸோ சிவ் சொல்றான், "என்னன்னு தெரியலடி உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. ஒழுங்கு மரியாதையா உன்ட்ட தான் பேசணுங்கிறாரு. புடி பேசு" அப்படின்னு சொல்றாரு. சிவ் இருந்துட்டு, ஸோ நம்ம ஒயினும் வாங்கிட்டு பேசுறான், "சொல்லுங்கப்பா" அப்படின்னு. "நீ என்ன அப்பான்னு தான் கூப்பிட வேணாம். என்ன அப்பான்னு நெனச்சேன்னா, நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்த எனக்கோசரம் செய்யி" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஆ இவன் வந்துட்டு யோசிச்சிட்டே நின்னுட்டுருக்கா. அவங்க அப்பா சொல்றாரு, "நான் சொல்ற பையன நீ கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு இது மட்டும் தான் வேணும். வேற எதுவும் தேவையில்ல. ப்ளீஸ் ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ நம்ம ஒயின் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்ருக்கா. ஸோ இவ சொல்றா, "அப்பா நான் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "நீ எந்த சிச்சுவேஷன்ல வேணா இரு. எனக்கு நீ என்னோட பிஸ்னஸ் கொரியாலயும் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டா போகணும்னா, நான் ஒரு கம்பெனியோட டை அப் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த கம்பெனியோடைய சேர்மனோட பையன வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ நீ அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கோ. அப்பதான் நான் உன்ன வந்து என் பொண்ணுன்னு கூட நான் வச்சுப்பேன். இத்தன நாள் நான் செஞ்சுட்டுருந்தேன். இதுக்கு மேல அப்புறம் என் பொண்ணே இல்லன்னு நான் வந்து உன்ன வெறுத்து ஒதுக்கிடுவேன் வயன்" அப்படிங்க. வயன் சிரிச்சுட்டே ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றா, "அப்பா இதுவரையிலும் அப்படியே என்கிட்ட பாசம் காட்டுன மாரி பேசுறீங்க. இதுவரையிலும் உங்களோட வெறுப்ப தானப்பா என்கிட்ட காட்டிட்டு இருந்திருக்கீங்க. அந்த வெறுப்ப கூட இனிமே உனக்கு காட்ட மாட்டேன் வயன் ஞாபகம் வச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா சொல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியாம வயன் நின்னுட்டே இருக்கா. ஸோ இதோட ஸ்டோரி பார்ட்ட நிறுத்திப்போம். ஸோ 4த் பார்ட்ல மித்த என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிடிச்ச சீன், பிடிக்காத சீன் சொல்லுங்க. ஸோ 2 இடத்துல சீன் கட் பண்ண சொல்லியிருப்பேன். என்ன சீன்னா வந்து நான் வந்து சன்னு வாலு பையன் மழையில நனையிறான்னு சொல்லியிருப்பேன். அந்த சீனும், ஸோ அதுக்கப்புறம் சும்மா டெயாங் வந்து ஜிமினா நடிச்சதும், ஜங்குக் வந்து சன்னா நடிச்சதும் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 2 சீன மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாத கேட்டுக்கோங்க. ஓகேவா? பாய்டா! டேக் கேர். புடிச்ச சீன், பிடிக்காத சீன் சொல்லணும். ஓகேவா? இதுதான் முக்கியம். ம்.